நம்ம நிறைய பேருக்கு நம்மளோட இருதயத்துல ஒரு கொஸ்டின் வரும். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம்லாம் வாசிக்கிறேன், ஆனா என் கூட தேவன் பேசுறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த 7 அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களோட கூட பேசுறாரு. அப்போ நிறைய பேர் சொன்னீங்க என் கூட பேசுறாரு. சில பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட பேசுறாரு, ஃபீல் ஆகுது, பட் அவரோட சத்தத்தை என்னால கேட்க முடியலையே, நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கு இதற்கான பதில தான் நம்ம இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரு 4 ரகசியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நம்ம சரி சொல்லலாம், அது மூலமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் அவங்களோட கூடயும் பேசுவார். இன்றைக்கும் நம்ம தேவனோட சத்தத்தை கேட்கணும்னா ஒரு 4 காரியங்கள் நம்மளோட லைஃப்ல நம்ம பண்ணணும். நம்ம 4 காரியங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லைஃப்ல ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிருவோம். லாஸ்டா சொல்ல போற விஷயம் நம்ம லைஃபையே சேஞ்ச் ஓவர் பண்ணும். ஒரு மாற்றத்தை, ஜப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோட கூட பேசுவார். நம்ம முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். என்ன வசனம் அப்படின்னா நம்ம சேனல்ல அடிக்கடி நம்ம சொல்ற ஒரு வசனம் தான். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அப்போ அவரோட சத்தத்தை அவரை விசுவாசிக்கிறது, இயேசு சுவாமி தான் ரட்சகர் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொண்டாலே அவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம தயாராயிட்டோம்னு அர்த்தம். அப்போ அவரோட சத்தத்தை நீங்க கண்டிப்பா கேட்பீங்க அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றார். அவர் பேசதான் செய்யறாரு, நம்மளாலதான் அவரோட சத்தத்தை கேட்க முடியாம சில சிச்சுவேஷன்ஸ்னால நம்ம அவாய்ட் பண்றோம். அப்போ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு 4 காரியங்கள் தான் ஆண்டவர் எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி, என்னோட வீட்டுல இருக்கவங்களோட பர்சனல் லைஃப்லயும் சரி சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் வச்சுதான் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணிருக்கோம். இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான இருதயம், ஒரு பியூர் ஹார்ட். ஆண்டவர் எதிர்பார்க்கறது, அவர் பேசுற சத்தத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம சுத்தமா இருதயமா இருக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் விரும்புறார். இருதயத்துக்குள்ள ஃபுல்லா கசப்பு, ஒருத்தரை மன்னிக்காம வெறுத்து வெறுத்து வார்த்தைகளால பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் பேச முடியும் நம்ம கிட்ட? சில பேரோட வாழ்க்கையில நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா அவங்க நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க, அதை நம்மளால மன்னிக்க முடியாது. இப்ப நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, மதர் இன் லா ஹவுஸ்லயா இருக்கட்டும், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கல, எனக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. இப்படி பலரோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் இன்னும் ஒருத்தங்களை நம்பி நான் காசை கொடுத்துட்டேன், அவங்க எனக்கு திரும்பி தரல, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேல நம்மளுக்கு வெறுப்பும் துரோகம், அந்த மன்னிக்க முடியாத ஒரு கசப்பு நம்மளுடைய இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கு. இந்த கசப்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேரா இருந்து நம்மளுடைய இருதயத்தை கரப்படுத்தி கொண்டே இருக்குது. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ சுத்தமுள்ள இருதயம் தான் தேவனை காண முடியும், தேவன் பேசுறதை கேட்க முடியும். அப்ப நம்மளுடைய இருதயத்துல அவங்க தப்பே செஞ்சிருக்கட்டுமே, அவங்க தான் துரோகம் செஞ்சிருக்காங்க, அவங்க சைடு தான் எல்லா மிஸ்டேக்கும், திருமண வாழ்க்கையில என் கணவரோட நான் சந்தோஷமாக வேண்டிய வாழ்க்கை வாழ வேண்டிய டைம்ல இவங்களால என் லைஃபே போச்சு இப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய வெறுப்புகள், கசப்புகள், துரோகங்கள் நிறைந்த பல விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல நடந்திருக்கலாம். பட் ஆண்டவர் சொல்றது, நீ மன்னிச்சிரு. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் நீ அவங்களை மன்னிச்சு உன் இருதயத்தை அதனால உன் இருதயத்துல என்னோட சத்தத்தை கேட்க முடியாம சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில தடப்பட்டு இருக்கு, நீ அதை கரெக்ட் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்காரு. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில நான் யாரையாவது மன்னிக்காம இருக்கேனா? மன்னிச்சுட்டேன்னு சொல்றேன், ஆனா இன்னும் அவங்கள பத்தி பேசினாலே எனக்கு வெறுப்பு வருதா? இந்த மாதிரி காரியங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா தயவு செஞ்சு இன்றைக்கு அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. நம்ம இந்த வீடியோ முடிவுல ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண போறோம். அந்த ப்ரேயர்ல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் மன்னிச்சிடறேன், இவங்க எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடறேன், என் இருதயத்தை சுத்தமாக்குங்க அப்படின்னு நீங்க நம்ம ஒரு டைம்ல நம்ம ஃபுல் ஹார்ட்டடா அவர்கிட்ட வரும் பொழுது கண்டிப்பா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம். இன்னொன்னு, பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எல்லாமே தெரியும், அவரை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா அவங்களால அந்த பாவத்தை விட முடியல. அப்போ பாவத்தை அறிக்கை செய்யணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாவத்துல அடிக்ட் ஆகி இருக்கீங்களா, அது உங்களால விட முடியலையா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிரேயர் மட்டும் தான் நம்மளுக்கு சொல்யூஷனுங்க. அவர் சத்தத்தை கேட்கணும், அவரோடு இடைபடணும்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்ட் பண்ணா மட்டும்தான் முடியும், அப்படித்தானே? அப்போ இந்த பாவம் முடியல, அடிக்ஷனா இருக்கா, நீங்க வேதங்கள் வாசிங்க. வேதம் வாசிக்க இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளை விட்டு என்ன ஆகும், ஸ்கிப் ஆகும். சத்ருவானவர் விதைச்ச எண்ணங்கள் எல்லாம் போய் ஆண்டவர் கொடுக்கிற எண்ணங்கள் நம்மளுடைய இருதயத்துல வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்மளுடைய இருதயத்தை சுத்தமாக்கும் பொழுது மன்னிப்புங்கிற ஒரு காரியம் நம்மளுடைய இருதயத்துல இருக்கணும், பாவங்கள் நம்மளுடைய
நம்மளை விட்டு விலகப்படணும். இந்த 2 விஷயம் கிளியர் ஆனாலே நம்ம இருதயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், சுத்தமாயிரும். அப்ப சுத்தமான இருதயமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவரோட சத்தத்தை நீங்க கேட்கலாம். இருதயத்துல ஒரு காரியத்தை மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே சிரிச்சு பேசுறவங்க கிட்ட நம்ம இது பண்ண முடியாது, அப்படிதானே? அப்போ இருதயத்திலயும் நம்ம ஒரு மாதிரி இருக்கணும், வெளியே பார்த்தாலும் அதே மாதிரி சேம் பர்சனா இருக்கணும். அப்படிப்பட்ட பர்சனா சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களா இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா அவங்களோட பேசுற சத்தத்தை உங்களால கேட்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க சுத்த இருதயமா இருந்தா மட்டும்தான் ஆண்டவரோட சத்தத்தை கேட்க முடியும். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளோட லைஃப்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்றதுதான். நான் மெசேஜ் கொடுக்குறேன், நானும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். உலகத்திலோட சத்தத்தை என்ன பண்ணிடணும், குறைச்சிடணும். தேவ சத்தத்தை தேடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வில்லிங்கா இருக்கணும். உலக சத்தத்தை எப்படி குறைக்கிறது? உலக சத்தம்னா என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிராபிக் சவுண்டும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம கையிலே பாவம் இருக்கு, அப்படிதானே? போனுங்கிற ஒரு பாவத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம தூங்கி எந்திரிச்சதுமே நிறைய பேர், இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்மளோட ஹேபிட்டை தூங்கி எந்திரிச்சதும் போனை திறந்து என்ன ரீல்ஸ் வந்திருக்கு, என்ன அது வந்திருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். தவிர யாராவது நம்ம எந்திரிச்ச உடனே நன்றி ஆண்டவரே இந்த நாளை உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான பிரஷ் பண்றதோ காலை கடன்கள் வேலைகளை முடிச்சுட்டு நம்ம போன் எடுக்கிறோமா, எந்திரிச்சது போன் எடுக்கிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இதுல நம்ம அடிக்ட் ஆயிருக்கோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் ஓபன் பண்ணோம், ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா அதுலயே நம்மளுக்கு டைம் போயிடும். எவ்வளவு நேரம் நம்ம அதை ஸ்பெண்ட் பண்றோம் நமக்கு தெரியாது. உட்காந்து ரியலைஸ் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம சோஷியல் மீடியாலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம், சில பேர்லாம் 6-7 மணி நேரம் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ இந்த சத்தங்கள் நம்மளுடைய காதுகள் அடிக்கடி கேட்கும் போது நம்மளால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்போ உலக சத்தத்தை நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதான் ஆண்டவர் சொல்லலாம், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அவரோட ஆடுகளால மட்டும்தான் அவரோட சத்தத்தை கேட்க முடியும். உலகத்தை சத்தத்தை படி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் சத்தத்தை கேட்கவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆகி இப்போ மேரிடா இருக்கிறவங்க எல்லாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் போன் பட்டாங்கனாலே எவ்வளவு நேரம் பேசுறாங்க, அவாய்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியாது. நிறைய பேர் போன்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கால் பேசுறதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கால் பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு போர் அடிக்குது, அதனால நான் யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி பேசுறவங்களும் இருக்காங்க. சில பேர் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, நைட்டு சீக்கிரமா படுத்துருவாங்க, ஆனா போன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிற மணி பாத்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இப்படி இருந்தா நம்ம நைட்டு நேரங்கள் என்ன சவுண்ட் கேட்கிறோம், இந்த மாதிரி நம்ம சாங்ஸ் இந்த மாதிரி கேட்கறதுனால நம்மளுடைய காதுகள்லயும் நம்ம சிந்தனைகளும் எது ஆக்கிரமிக்கும்னு யோசிக்கிறீங்க? நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் ஆக்கிரமிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சவுண்டை நம்ம குறைக்க பழகணும். இன்னும் சில பேர் என்ன, பக்கத்து வீட்டுல உட்காந்து கதை பேசுறது, ஊர் நடப்பு உலக நடப்பு எல்லாம் உட்காந்து பேசி பேசி உட்காந்து வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்தே என்ன பண்றாங்க அப்படின்னா நேரங்களை செலவழிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். உலக சத்தத்தை ரெடியூஸ் பண்றதுக்கு பழகணும். போன் யூஸ் பண்றீங்களா, அதை ஒதுக்கி வச்சிருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேயர் பண்ண உட்காந்துருவாங்க, சரி நம்ம இன்னைக்கு பைபிள் ரீட் பண்ணலாம்னு உட்காந்துருவாங்க, பக்கத்துலேயே ஃபோன் வச்சுப்பாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எங்கே போயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு போயிடும். அப்படியே ஃபோனில் உட்காந்து யார் மெசேஜ் பண்ணியிருக்கா, யார் கால் பண்ணியிருக்கான்னு பைபிள் ஓப்பனில் இருக்கும், ஆனால் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம ஆண்டவரோட சத்தத்தை கேட்க முடியாது. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ப்ரேயர் பண்ண வந்துட்டீங்கனாலே ஃபோனை ஒன்று சுவிச் ஆஃப் பண்ணிருங்க, இல்லைன்னா சைலண்ட்ல போட்டுருங்க. அதை பக்கத்துலேயே வைக்காதீங்க. பக்கத்தில் வச்சாலே நம்மளுக்கு பார்க்கணும்னு தோணும். அதனால இதை எந்த அளவுக்கு உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ண மட்டும்தான் தேவ சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அப்போ செகண்ட் பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உலக சத்தத்தை குறைச்சா மட்டும்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், ஃபோன், பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுறதா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ்ட்டு உட்காந்து மணிக்கணக்காக பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க குறைச்சிங்கன்னா மட்டும்தான் தேவ சத்தத்தை நீங்க கேட்க முடியும். தேர்ட் விஷயமா, மூணாவது ரகசியமா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான இடத்த சூஸ் பண்ணுங்க. கச்சுபிச்சான் இருக்க இடத்துல நீங்க ப்ரேயர் பண்ண உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சவுண்டு கேட்டுட்டே இருக்க இடத்துல ப்ரேயர் பண்ண உட்காந்தீங்கன்னா உங்களால ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியாது. மார்க்கு 1:35 சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அதிகாலை எழுந்து யாருமே சத்தம் இல்லாத ஒரு நேரம், ஒரு தனிமையான ஒரு இடம், ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஜெபம் பண்றதுக்கு, ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு தனிமையான இடம் ரொம்ப முக்கியம்.
தனிமையான இடத்துல தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும். அப்போ நீங்க இதை ப்ரிஃபர் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒருவேளை உங்க வீட்ல வந்து அந்த வசதிகள் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மொட்டை மாடி இருக்கா, நல்லா போய் ஆண்டவரை வானத்தை பார்த்து ஆண்டவரை பார்த்து நல்லா ஆராதிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். இன்னொன்று வீட்டில் என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ப்ரிஃபர் பண்ண வேண்டியது அதிகாலை ஜெபத்தை ப்ரிஃபர் பண்ணுங்க. இதை கூட நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் நம்ம வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். அதை நீங்க பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு கூட பேசுவார். அதிகாலை ஜெபத்தை குறித்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அந்த தெளிவை கொடுப்பார். அமைதியான ஒரு இடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோட சத்தத்தை நீங்க கேட்க முடியும். அப்போ நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, அமைதியான இடத்துல ஜெபிக்கணும். அப்ப அமைதியான சூழலை உருவாக்குங்க. சத்தமா இருக்கிற சூழலா இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த டைமை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் பார்த்து அந்த டைம்ல ஜெபம் பண்ணுங்க. 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இது என்னோட லைஃப்பும் சரி, என்னோட சிஸ்டர், எங்க அம்மா அப்பா இவங்களோட லைஃப், என் ஹஸ்பண்டோட லைஃப் சேஞ்ச் ஓவர் பண்றது இந்த ஒரு விஷயம் தான். தனி பிரேயர், பர்சனல் பிரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனிப்பட்ட ஜெபம் இல்லாத வாழ்க்கை வந்து ஒன்றுமே இல்லைங்க. என்னதான் நீங்க சேர்ந்து ஜெபித்தாலும் உங்களோட ஆத்மா பலப்படுறதுக்கு இந்த தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க தனி ஜெபத்துல இருங்க. இப்ப இயேசு சுவாமி கூட எடுத்துக்கோங்களேன், பிதாவோட தனிமையில நிறைய நேரம் ஜெபம் பண்ணியிருக்காரு, அப்படித்தானே? சிலுவை அறையப்படுறதுக்கு முன்னாடி சீஷர்களை கூட்டிட்டு அவர் போகும்போது கெஸ்தமனி தோட்டத்துல உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் தனிமையா தான் போய் உட்காந்து ஜெபம் பண்ணார். எல்லாரையும் கூட்டிட்டு போனாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவருடைய வேர்வை துளி வந்து ரத்தமா மாறுறதை நம்ம பாக்குறோம். அப்போ அவர் தனிமையில தான் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். அப்போ ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு பாடு இருக்கு, ஆண்டவரோட சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு தீர்மானத்தை நான் தெரிஞ்சுக்கணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும். என் வாழ்க்கையில நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். நான் இந்த பையனை திருமணம் பண்ணலாமா, இந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணலாமா, இல்ல இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, எனக்கு ரூட்டே தெரியல, பாதை எனக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு டெசிஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனி ஜெபம் கண்டிப்பா தேவை. தனி ஜெபம் இருக்கிறவங்க கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். அப்போ தனி ஜெபத்துல நீங்க கண்டிப்பா இருக்கணும். தனி ஜெபத்துல இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் அளிப்பேன் என்று சொல்லியிருக்காரு. என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்காரு. தனி ஜெபம் மட்டும்தான் நம்ம பர்சனலா நம்மளுடைய பாவங்கள் எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் இடத்துல சொல்லி ஜெபம் பண்றதுக்கு தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தனி ஜெபத்துல நீங்க உட்காந்து ஜெபிக்கணும். தனி ஜெபத்துல நீங்க ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சில பேர் ஜெபிச்சுட்டு அப்படி முடிச்சிருவாங்க. எனக்கு திருமண காரியம் இருக்கு, அதுக்காக நான் ஜெபம் பண்ணி அப்படி எந்திரிச்சிருவாங்க, ஆமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருவாங்க. இங்க என்ன பண்ணணும்னா நீங்க உட்கார்ந்து அமர்ந்திருந்து வெயிட் பண்ணணும். அவர் என்ன பேசுறாருன்னு கேட்க வெயிட் பண்ணணும். எப்படி பேசுவார் பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்ணி முடிச்சிருவீங்களா, முடிச்சதுக்கு அப்புறம் பைபிள் திறந்து வேதத்தை திறந்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வந்து ஆண்டவர் உங்க கூட பேசுவார். இப்படிதான் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இப்போ சொன்ன இந்த 4 விஷயத்தை நீங்க உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், சுத்த இருதயமா இருக்கணும். மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல இருந்தாலும் நம்ம இருதயம் என்ன பண்ணும், சுத்த இருதயமா மாறும். செகண்ட், உலக சத்தத்தை நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். தேர்டா என்ன பார்த்தோம், ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ல உட்காந்து அதிகாலையில நீங்க ஜெபிச்சாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ல நீங்க உட்காரணும். 4வது விஷயத்துல ரகசியத்துல 2 விஷயம் நம்ம பார்த்தோம். தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உட்கார்ந்து அவர்கிட்ட வெயிட் பண்ணுங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சில பேருக்கு இருதயத்துல ஒரு சத்தம் எழும்பும், ஒரு வார்த்தை எழும்பும், இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்யாத, மெல்லிய குரல் போல உங்களோட இருதயத்துல ஒரு வார்த்தை எழும்பும். இது வந்து என்னோட திங்கிங் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க பிரேயர்ல இருக்கும் போது உங்களோட இருதயத்துல ஒரு பாட்டு வரும். அந்த இருதயத்துல ஒரு மெல்லிய பாட்டு போல, நான் உனக்கு போதித்து இப்படிங்கிற மாதிரி பாட்டுகள் உங்களோட இருதயத்துல எழும்புச்சு அப்படின்னா இது ஆண்டவர் பேசுறாரு. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், இருதயத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருதுன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது ஆண்டவரோட சத்தம் அப்படிங்கறத புரியணும். இது எப்போ வரும் அப்படின்னா நீங்க தனிப்பட்ட ஜெபத்துல உட்காரும் போதும் காத்திருந்து அவர்கிட்ட நீங்க ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அவரோட சத்தத்தை நீங்க கேட்க முடியும். இந்த 4 விஷயங்களும் நீங்க கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா நீங்க ஆண்டவரோட சத்தத்தை கண்டிப்பா கேட்கலாம். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அப்பா, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கான ஆண்டவரே விசேஷித்த கிருபைகளை கொடுங்க. ஆண்டவரே, மன்னிக்க முடியாதபடி சில கசப்புகளோடு பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனா சில பாதைகள் அவங்க கடந்து வந்திருப்பாங்கப்பா, அதை மன்னிக்கக்கூடிய கிருபையை நீங்க அவங்களுக்கு கொடுங்க சுவாமி. அப்பா, உலக சத்தத்தை கேட்கக்கூடிய மனுஷங்களாங்க இவங்க இருப்பாங்க, ஆனால் ஏசு சுவாமி அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை குறைத்து விட்டு தேவ சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கக்கூடிய கூட்டமாக எங்களுடைய பிள்ளைகள் மாற நீர் உதவி செய்வீராக. தனிப்பட்ட ஜெபங்களும் ஆண்டவரே அப்பா உங்க காத்திருந்து ஜெபிக்கிறதுலையும் சுவாமி அப்பா அமைதியான இடத்துல ஜெபிக்கிறதுலையும் ஆண்டவரே அவங்களுக்கான சூழல்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. இருதயத்துல ஒரு வாஞ்சியை கொடுத்து கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தர் நீ ஜெபத்தை கேட்ட மெசேஜின் மூலம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல நீர் கிரியை செய்திருப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் நிச்சயமா எங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்காரே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்றதா இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும். அதனால நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குதா, இல்ல உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணணுமா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனை நீங்க அதுல பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இல்ல உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பட்சத்துல நீங்க எங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க வாய்ஸ் நோட் போட்டீங்கன்னா அதை பார்த்து எங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் கால் நிறைய பேர் பண்றீங்க, எடுக்க முடியாம ஒரு சில சூழ்நிலைகள் அமைஞ்சிருது. ஏன்னா எங்களுக்கு குட்டி பேபி கூட இருக்கிறனால அதை வச்சுட்டு எங்களால சில சூழ்நிலைகள்னால அட்டன் பண்ண முடியாம போயிருது. அதனால சில பேர் மன வருத்தம் கூட ஆயிருப்பீங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஆனா நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் இல்லைன்னா வாய்ஸ் நோட் போட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஆலோசனை கொடுக்கறதற்கு கண்டிப்பா நாங்க வாஞ்சியா நாங்க இருக்கிறோம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் வாஞ்சிச்சு கொண்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதை நீங்க பிராக்டிஸும் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.